Thank you, Lord. Oh, hallelujah. பிதாவே, உம்முடைய நல்ல ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய இடங்களுக்கும் கடந்து சென்று அவர்களுடைய உள்ளங்களையும் அவர்கள் இல்லங்களையும் நிரப்புவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னமும் மகிமையும் ஆண்டவரை கடந்த எந்த நாட்கள் இல்லாத அளவு இந்த நாளிலே அவர்கள் இருதயங்களை நிரப்புவதாக, அவர்கள் இல்லங்களை நிரப்புவதாக, சரீரங்கள் மறுரூபம் அடைவதாக, பலவீனங்கள் நீங்குவதாக, கதவுகள் திறக்கப்படுவதாக, எல்லா விதமான தடைகளும் உடைக்கப்படுவதாக. எஸ் ஹோலி ஸ்பிரிட், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவரை, இந்த நாளை நீர் முன்குறித்திருக்கிறேன். இந்த நாளை எதற்கென்று நீர் இந்த காரியத்திற்காய் ஒதுக்கினீரோ அந்த காரியங்களை செய்தருளும்படிக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹalleluya hallelujah 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 hallelujah. ஓ ரிமனா ஷாந்துர பலபதிர 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 பலபர். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீ, காலமெல்லாம் சுமக்கின்றே சுமக்கின்றே. கரம் பிடித்து நடத்துகிறேன், காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி 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 நன்றி. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. காலையில் எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃபில் முக்கியமான நபர்களோடு ஒரு 2 மணி நேரம் வந்து வெறும் ப்ரைஸிங் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தோம். ப்ரைஸிங்னா ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். வெறும் ஸ்தோத்திரம் தான். இதுக்காக ஸ்தோத்திரம் அதுக்காக ஸ்தோத்திரம் கூட கிடையாது. இதை செய்தீரே ஸ்தோத்திரம்லாம் கிடையாது. வெறும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு ஒரு 2.5 மணி நேரம் வெறும் ஸ்தோத்திரம் சொன்னோம். இடையில் ஒரு 2 பாட்டு. அந்த பாட்டுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடையாது, சும்மா கையில் அப்படியே தட்டிக்கிட்டே. ஆனால் அப்படியே ஹெவன்லி ஒரு அட்மாஸ்பியர், பரலோகமே இறங்கின மாதிரி இருந்துச்சு. நான் சொன்னேன், என்ன ஆண்டவரே, கீபோர்டு இல்லை, கொயரு இல்லை, மியூசிக் இல்லை, ஆனால் பாடிக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோ ப்ரெசன்ஸாக இருக்குது. கர்த்தர் சொன்னார், லவ்வரோட சைக்கிளில் போனால் சைக்கிள் கூட சூப்பராக இருக்கும். சைக்கிளில் போகிறோன்னே தோணாது. ஆமாம், அப்படியே ரெக்கை கட்டி பறக்கும். அப்போ எதில் போகிறோன்னு முக்கியம் இல்லை, சொல்லுங்க, யாரு கூட போகிறோன்றது முக்கியம். வண்ண விளக்குகள், புகை, அலங்காரம், கொயரு, யூனிஃபார்மு, யார் இருக்கிறா? ஆம்புலன்ஸில் கூட தான் எங்களுக்குள்ள வண்டியை நிப்பாட்டி லைட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. காரில் போகணுன்றக்காண்டி ஆம்புலன்ஸில் போக முடியுமா? ஆம்புலன்ஸில் ஸ்ட்ரெச்சரில் போகிறது நல்லா இருக்குமா? சைக்கிளில் லப்பரோட போகிறது நல்லா இருக்குமா? கை தட்டுங்க. ஸோ மியூசிக், எவ்ரி திங் ஐ லைக். அதெல்லாம் வந்து எல்லாரையும் விட அட்வான்ஸாக நம்ம யோசிக்கிறார்கள். 1999 மிஸ்டு போட்டவங்க நம்ம. எப்போ மிஸ்டு? அதுக்கப்புறம் 2000 வந்துருச்சு, 2010 வந்துருச்சு, 30 வருஷத்துக்கு முன்னாடி 2000 மதுரை கிரவுண்டில் மிஸ்டை போட்டு கிராக்கர்ஸ் போட்டு, இன்னும் யாரும் கிராக்கர்ஸ் போடலை. அப்படி ஒர்ஷிப் நடந்துக்கிட்டு இருக்கும்போது வானத்தில் தட்ட தட்ட தட்டன்னு அடித்து தகர்க்கும். எல்லாம் சொல்லிட்டேன், அந்த காலத்தில் வந்து இவன் தான்டா அந்தி கிறிஸ்துன்ற மாதிரி. ஃபாரினர்ஸ்லாம் அந்த டிடிஎஸில் தங்கியிருக்கிறவங்க
அந்த அவன் உள்ள ஸ்டே பண்ணியிருப்பேன். அப்படி நின்று பார்த்துட்டு, ஏய் தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படி வந்து கான்செர்ட், மியூசிக்கல் கான்செர்ட் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பேன். அவன் ஹேண்டிகாம் அந்த காலத்தில் வச்சு. இப்போவே ஏற்றுக்க மாட்டேன்றாங்களே, அப்போ எப்படி இருந்திருப்பாங்க. அப்படி அமெரிக்கன் காலேஜ் கொயர் வந்து நிற்கும். அப்படியே வந்து என்ன சொல்ல வந்து நம்மளுடைய இது ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸோட கொயர்னு ஒன்று அங்கேருந்து தான் கூப்பிட்டு வருவேன். எல்லாம் யூனிஃபார்மில் கும்முன்னு அப்படியே ஃப்ளோரசன்ட் கலரில் நிற்பாங்க. இது எல்லாம் பார்த்துட்டோம். சிலர் துவங்கும் போது நம்ம முடிச்சிட்டோம். ஆனால் இப்பவும் நீங்கள் விரும்பலையா? இப்பவும் நான் விரும்புகிறேன், விரும்பாமலாம் கிடையாது. ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கும் சொல்லித்தரேன். இங்கே பாடினா ப்ரெசன்ஸ் இருக்குது, வீட்டில் பாடினா இல்லைன்னா நீங்கள் சொல்லவே முடியாது. நீங்கள் யார் கூட இருக்கிறீங்கன்னா சைக்கிளில் போனால் கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் காரில் போனாலும் என்ன சொல்ல வந்து உங்கள் ஒரு உயர் அதிகாரி கூட உட்காந்துட்டு போகிறீங்கன்னா நீங்கள் அட்டென்ஷனில் தான் வந்து உட்காந்து ஸ்டிஃபாக தான் போகணும். கொஞ்சம் சாஞ்சு கூட உட்கார முடியாது. காரில் தான் நீ பிஎம்டபிள்யூவில் கூட போகலாம். ஆனால் உயர் அதிகாரி கூட போகிறீங்கன்னா சீட்டு நுனிலாம் உட்காந்துருக்கணும். அதனால் எதில் போகிறோன்றலாம் கிடையாது, யார் கூட போகிறோம். அப்போ அவரோட பிரச்சனை வந்துருச்சுன்னா மியூசிக்கே மறந்துடும், கொயரும் மறந்துடும். அதான் சொல்கிறேன், அவன் தண்ணியில் தானே ஜீவனுடையவனாயிடுறான். எல்லாமே அவனுக்குள்ளே வந்துடுது. அதனால் அவனை யாரும் த்ரெட்டன் பண்ண முடியாது, யாரும் அவனை மிரட்ட முடியாது. மிரட்டல்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட இடத்துக்கு வந்துடுறான். இல்லை ஒரு இயற்கை அவனை மிரட்ட முடியாது, க்ரௌட் அவனை மிரட்ட முடியாது, எனிமீஸ் மிரட்ட முடியாது. அவன் தண்ணில் தானே ஜீவனுடையவனாயிருப்பான். இந்த இயற்கையில் இருக்கிற விஷயங்களை அவனை திருப்திப்படுத்தும்னு வெயிட் பண்ண மாட்டான். ஏன்னா அவன் ஏற்கனவே திருப்தியாகவே இருப்பான். உங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்கிறேன். 24 மணி நேரமும் சந்தோஷமாய் இருப்பதன் ரகசியம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. கரம் பிடித்து நடத்துகிறீ காலமெல்லாம் சுமக்கின்றீ. ஜான் என்ன ஃபாலோ பண்ணிவாங்க. கரம் பிடித்து நடத்துகிறீ காலமெல்லாம் சுமக்கின்றீ. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ, காயமெல்லாம் ஆற்றுகிறீ. வாயை திறந்து பாடுவீங்களா? கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ, காயமெல்லாம் காயமெல்லாம் ஆற்றுகிறீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. ஓஹோ, உம்மை நோக்கி பார்த்து உம்மை உயர்த்தி உயர்த்த
கையை தட்டி உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. இருப்பவரே இருப்பவரே வருபவரே வருபவரே இருப்பவரே இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே வருபவரே நன்றி. அப்படி அப்படி நன்றி நன்றி ரெகமெனே மேனே அந்து நமனமதியா நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி 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 இழுதையா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. நல்லவரே நல்லவரே வல்லவரே வரே காண்பவரே காப்பவரே காப்பவரே வல்லவரே நல்லவரே காண்பவரே. அப்படியே பாடுங்க, மகிமை உங்க வீட்டை நிரப்பட்டும் உலகமெங்கிலும். ஓ ராபாஷாக் நன்றி. பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் உங்கள் வீடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நன்றி என்று சொல்லி கர்த்தரை உயர்த்துவோம். நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. அப்படிதான் உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. அப்படி ஆவியானவரோடு நடந்து பழகினவர்கள் அப்படி கண்ணை மூணு டக்குன்னு கனெக்ட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த உலக சிந்தனைகள் இதோட இருக்கிறவங்க டக்குன்னு கனெக்ட் ஆக முடியாது. பாருங்களேன், பாட்டு போயிட்டே இருக்கும், இவங்க மட்டும் வேற வேர்ல்டில் இருப்பாங்க. ஆனால் தொடர்ந்து பாடிக்கிட்டே இருக்கும்போது இந்த சிந்தனை அப்படியே ஊரை சுற்றிக்கிட்டே இருந்தது. என்ன ஒரே மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்களேன்னு திரும்பும் கைத்தட்டு. அதனால சில வரியை திரும்ப 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 பாடும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இப்போ பாருங்கள், ஒரு புது ப்ரோக்ராம் போடுறோம் டிவிலன்னா காலை 8 to 9 எல்லாரும் 8 to 9 வந்துட மாட்டாங்க, சில மிஸ் ஆயிடுவாங்க. அதனால் அடுத்து 2 to 3 ஒன்று போடுவோம், அடுத்து நைட்டு 9 to 10 போடுவோம். இதில் மிஸ் ஆனவன் அதில் மிஸ் ஆன அதில் ஒரு பாட்டை 3ஆவது தடவை வரி பாடும்போது முதல் 2 தடவை மைண்டு ஊரை சுற்றுறேன், என்ன விடாமல் ஒரு வார்த்தை கேட்டேன்னு திரும்ப பாருங்கள் கனெக்ட் ஆகிடும். அதனால திரும்ப 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 பாடும்போது அந்த கடைசி நபரும் அப்படியே கனெக்ட் ஆகுறாங்க. கையை தட்டுங்க உதவுறாமலே. ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துகிறீ நடத்துகிறீ காலமெல்லாம் சுமக்கின்றே சுமக்கின்றே. கரம் பிடித்து காலமெல்லாம் சுமக்கின்றே நன்றி
நன்றி நன்றி நன்றி நன்றி. ரிதமே இல்லாம ரிதம் போட ரெடியா இருக்கிறேன், நான் வேணா நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். ரிதம் இல்லாம பாடுறது இட்ஸ் a ஸ்டைல். ஒரு பாட்டில் ரிதத்தோட பாடுற வரி முக்கியமானதா, ரிதம் இல்லாம பாடுற வரி முக்கியமானதா சொல்லுங்க. ரிதத்தோட பாடிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு இடத்துல ரிதத்தை நிப்பாட்டி ஒரு வரி போட, அப்படின்னா அந்த வரி ரொம்ப முக்கியமான வரின்னு அர்த்தம். கரம் பிடித்து அக்கப்பணி இல்லாம காடு வரட்டும் சுமக்கின்றி வந்துகிட்டே வழக்கம் போடாமே. கரம் பிடித்து பேச வந்துகிட்டே இருக்கணும். நடத்துகிறீ டூ டைம்ஸ் காலமெல்லாம் சுமக்கின்றி கரம் பிடித்து சொல்லுங்க. சுமக்கின்றி நன்றி. கையை உயர்த்தி சொல்லுவீங்களா? நன்றி நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. கையை தட்டி அந்நிய பாஷையில ஓரி மன 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 மரி மன மரி மர மரி மர மர மரி வர வரி வர வரி வர வர வரி வர வரி வர வரி வர வரி வர வரி வர வர ஷகர வர 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 வர. அப்படியே அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் எல்லாரும் ஆவியில நிரம்பி அப்படியே ரீபா மாமா மாமா மாமா. உலகம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற அன்பான மகனே மகளே, நீங்கள் இருக்கிற இடங்களில் அப்படியே கர்த்தரை துதிங்க. ஆராமாலா ஷகரே பெலே 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 பிரீமானா ஷகாலா தீரே மேனே ஹந்துரே மேரே பெரே 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 பெரே. உங்கள் வீடுகளிலே தேவ மகிமை நிரப்பட்டும். தேவ மகிமை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே உறவின் பிறப்பே நீயாவாய். கையை தட்டி உறவின் பிறப்பே நீயாவாய், என் உள்ளத்தின் மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. 1990 மே மாதம் நான் ஒரு சிறிய ஊழியத்தில் ஒரு அறைக்குள்ளே ஒரு மனிதனை சந்திக்கிறேன். அந்த மனிதனை சந்தித்த அந்த நாள்
நான் ரட்சிக்கப்பட்டேன். உறவின் பிறப்பே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், என் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீயாவாய். கையை தட்டி கர்த்தர் கொடுத்த உறவுகளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. ஹல்லேலூயா. இந்த சாயந்தர நேரத்தில் உட்காந்து ஃப்ரீயா தூச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஏகப்பட்ட கடன் இருக்கு நமக்கு. பைபிள்ல நம்ம எதுக்கெல்லாம் கடனாளியா இருக்கிறோம்னு சொல்லுது. இந்த உலகத்துல எது கடன் இல்லை, எல்லா கடனும் இயேசு செலுத்தி தீர்த்தார். ஆனா நாம் அன்பு கூற கடனாளியா இருக்கிறோம். பவுல் சொல்றார், உங்களுக்காக நான் ஸ்தோத்திரங்கள் செலுத்துவதற்கு கடனாளியா இருக்கிறேன். எவ்வளவோ பெண்டிங் இருக்கு. ஆமா, இப்ப உட்கார உட்கார எல்லா பெண்டிங் அப்படியே கழியுது. ஆமா, அவங்க கொடுத்த உறவுலாம் சிலருக்கு பாருங்களேன், அந்த உறவோட வேல்யூலாம் தெரியாது. அப்படியே அவங்க ஒரு நாய் மாதிரி, ஒரு கழுதை மாதிரி, ஒரு குதிரை மாதிரி இப்படி வாழ்வாங்க. அந்த மிருகங்கள் மாதிரி வாழ்வாங்க. அவங்களுக்கு உறவுகளோட வேல்யூ தெரியாது. அந்த உறவுகளில் என்னெல்லாம் நம்ம அனுபவிச்சுன்னு தெரியாது. எவ்வளோ மாற்றங்கள் செஞ்சு ஒரு செகண்டில் ஒரு ரூபா டீக்கு வந்து மறுதளிச்சுட்டு போயிடுவாங்க. 2 ரூபா டீக்கு 20 வருஷம் நடந்தே மறந்துடுவாங்க. ஆனால் தேவன் இவர்கள் மத்தியில் அந்த நன்றி உணர்வு உள்ளவன் அப்படியே தேடுறாரு. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. ஆமே நாமே நாமே. 1990 போயிட்டு நான் உறவின் பிறப்பே நான் நம்புறேன். கர்த்தர் சொல்றேன், அதான்டா அதான்டா ஜஸ்டின். இப்ப சொல்லு, நான் ஏன் இவ்வளவு நேசிக்கிறேன்னு. அதான்டா ஜஸ்டின். ஆமா, ஆவியானவருக்கு சாட்சி கொடுக்கிறாரு. நன்றி உணர்வு. எத்தனை உறவுகளை கொடுத்தார். ஒரு உறவு நம்மை ரட்சித்தது, ஒரு உறவு நம்மை அபிஷேகம் பண்ணினது, ஒரு உறவு நம்மை ஊழியத்திற்கு அழைத்தது, ஒரு உறவு நம்மை உற்சாகப்படுத்தியது. கைய தட்டி கைய தட்டி கைய தட்டி தட்டுகளே, தட்டுகள் எல்லாமே. நன்றி கட்ட உலகத்திலே நன்றி உள்ளவர்களாய் தேவன் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். I love you. கடைசி நாட்களில் மனிதர்கள் நன்றி இல்லாதவர்களாய் தோன்றுவார்களாம். தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, தீமோத்தேயுவே, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. மனிதர்கள் தற்பிரியராகவும், பணப்பிரியராகவும், சுகபோக பிரியவராகவும், நன்றி இல்லாதவர்களும், தாய் தகப்பன் மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களும், இணங்காதவர்களும், இணக்கமில். கடைசி நாள்ல மனுஷன் பிளெக்சிபிலிட்டி இல்லாம இருப்பானா, இணங்கவே மாட்டானா, ஸ்டிஃபா இருப்பானா, நன்றியே இருக்காதான். ஆமா, வாயிலிருந்து தோத்திரமே வராது. தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்களாம். இப்படிலாம் வந்து ஒரு ஜெனரேஷன் உருவாகும். பாவம் உலகத்துல பெருகும். ஆனா உலகத்துல பாவம் பெருகும் போது சபைக்குள்ள கிருபை பெருகும். நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. ஓ சார், மெசேஜுக்கு வரலையா? நான் மெசேஜுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. கையை தட்டு, ரொம்ப நேரம் ஆச்சு. மெசேஜுக்குள்ள வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உங்களை கொண்டு கர்த்தர் வந்து யாரை அனுப்பி உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்தாரு. நன்றி உணர்வோடு கூட. உறவின் பிறப்பே, அந்த உறவுக்கு பிறப்பே அவர் தானா. உங்களை சந்திக்க வச்ச அவர். உறவின் பிறப்பே, என் உள்ளத்தின் மகிழ்ச்சி. கைய தட்டி கைய தட்டி. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம். ஓ
ஹalleluya 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 பாபா 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 சந்திர பலபதி பலபதி. எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும். கையை தட்டி என் ஆற்றல் அவர் இல்ல, என் ஆற்றல் இவரும் இல்ல, என் ஆற்றல் பணம் அல்ல, என் ஆற்றல் வேறு எதுவும் அல்ல. எனது அரணும் நீயாவாய், எனது நீயாவாய். சொல்லுங்க, எனது கோட்டை. ஓ நிமேஜரா, ஓ சிவரப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 ரம். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், எனது கோட்டையும். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம். எல்லாரும் வாயை திறந்து, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், என் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீயாவாய், என் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா. பைபிள்ல 7 பெரிய பண்டிகைகள் இருக்கிறது. இந்த 7 பண்டிகைகளையும் கொண்டாட வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தார். எப்படி சாமி பாருங்களேன், நீங்க கொண்டாடணும்னு உங்களுக்கு கட்டளை. கை தட்டுங்க. நிறைய சாமி நம்ம திண்டாடணும்னு விரும்புதுன்னு சொல்றாங்க. நம்ம சாமி திண்டாடுறதுக்கு நம்மளை படைக்கல, கொண்டாடுறதுக்கு படைச்சார். நீ காலையில் நான் சொன்னேன், இப்போ ஆதி அப்போஸ்தலர்களை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் ப்ரேயரை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், த ப்ரேயர் ஆஃப் அப்போஸ்டல்ஸ். அதில் தேங்க்ஸ் கிவிங்கை இந்த வாரத்தில் நம்ம பார்க்குறோம். போன வாரம் கேரக்டர் மோல்டிங், ப்ரேயர் வில் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப், யுவர் மைண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஜபத்தோடு இணைக்கப்பட்டவன் மறுரூபமாகி கொண்டே இருப்பான். கையை தட்டுங்க. கா 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 ரே கா 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 ரீமா கபர பர 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 பர. இந்த வாரம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? செய்தி தொடங்கி ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த வாரம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? நன்றி ஜபத்தில் வந்து தேங்க்ஸ் கிவிங் எவ்வளோ ஒரு மேஜர் பார்ட் அப்படின்னு. இப்போ நான் ஏதோ ஒரு மேட்ரு சொன்னேன். என்ன மேட்ரு? அது சொல்லிட்டு தான் நான் அப்படியே போனேன் நான். பண்டிகை. கரெக்ட். தேங்க்யூ தேங்க்யூ. பண்டிகை. அது ஸோ பண்டிகை 7 பெரிய பண்டிகைகளை கொண்டாடி பண்டிகை கொண்டாடணுன்ற ஒரு அதில் ஒன்று கூடார பண்டிகை அப்படின்னு. கூடார பண்டிகை ஒரு பெரிய. அப்போ
கூடாரத்தில் அந்த கூடார பண்டிகை எப்போ இவங்க என்ன செய்யணும்னா, நல்லா கவனிங்களேன், இவங்க போய் கூடாரத்தில் இருக்கணும். இவங்களுக்கு கானான் தேசம் வந்துருச்சு. கட்டாத வீடு, நட்டாத தோட்டம், வெட்டாத கிணறு, அடுத்து நிரப்பாத களஞ்சியம். எல்லாம் சொல்லுங்க, கட்டாத வீடு, நட்டாத தோட்டம். உள்ள நுழையும் போது 1600 தென்னை மரம் கும்முன்று கைதுட்டு. நட்டாத தோட்டம், கட்டாத வீடு, அடுத்து தோண்டாத கிணறு. ஆமா, கிணறு மட்டுமே 25 சென்ட்டுக்கு. ஆமா, 12 வருஷம் தண்ணியே இல்லை, மழையே இல்லையா. நம்ம லேண்ட ரிஜிஸ்டர் முடிக்கிறோம், அடிச்சிச்சு மழை. அடுத்து சொல்றாங்க, அடுத்த 10 வருஷத்துக்கு தண்ணி பிரச்சனையே கிடையாது. எனது அரணே நீயாவாய், எனது கோட்டையும். நீங்க இயற்கை ஆளுன்னு ஆள மாட்டீங்க. அப்ப இயற்கையை ஆளணும்ன்ற அர்ஜென்சி உங்களுக்கு தரணும்னா உங்களுக்கு ஒரு நிலத்தை தரணும். அப்பதான் நீங்க மலைக்கு ஜெபம் பண்ணுவீங்க. நிலமே இல்லாத மலைக்கு எப்படி ஜெபம் பண்ணுவான்? இப்ப மழை எவ்வளவு முக்கியம் நமக்கு தெரியுது. அதனால ஜெபம் உறுத்தா இருக்கு. அலெக்சாண்டர் டவி அவர் சிகாகோ நகரத்திற்கு போயிருந்த போது அவரை பார்த்து ஜனங்கள் சொன்னாங்க, நீங்க தான் வந்து வரப்போகிற இது எலியா மாதிரி, எலியாவின் அபிஷேகம் பெற்றவர் என்று சொல்லுகிறார்களே, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்களே, அப்படி என்றால் எலியா மழையை வர சொல்லி ஜெபம் பண்ணானே, எங்க ஊருக்கு மழையே பெஞ்சு 25 வருஷம் ஆச்சு, நாங்கள் மழையை பார்த்தேன். நீர் தேவனுடைய தீர்க்கதரிசி என்றால் மழையை கொண்டு வரும் அப்படின்னு. அப்ப புல்பீட்ல இருந்து ஜெபம் பண்றாரு அலெக்சாண்டர் டவி. புல்பீட்ல இருந்து ஜெபம் பண்றாரு, மழை வர வேண்டும் என்று சொல்லி. ஃபாதர் ஆஃப் ஆப்ரஹாமன், காட் ஆஃப் ஆப்ரஹாமன், ஐசகன், ஜாக்கப்னு சொல்லி அப்படியே ஜெபம் பண்றாரு. ஆப்ரஹாமின் தேவன், ஈசாக், யாக்கோபின் தேவனேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி, இந்த பட்டணத்திலே மழையை நான் கட்டவிழ்க்கிறேன் சொல்லிட்டு சொல்றாராம், வீடுகளுக்கு உடனடியாய் புறப்பட்டு போங்கள், மழை வரப்போகிறது என்று. அடுத்த வரி சொல்றாங்க, ஆனால் அது தாமதமாகத்தான் இருந்தது. எது? அவர் வந்து மழை வந்து வீட்டுக்கு போங்கன்னு சொன்னது, அந்த ஸ்டேட்மெண்டே லேட்டான், அடிச்சுச்சான். அவர் கிளம்புன்னு சொன்ன ஸ்டேட்மெண்டே லேட்டாக ஆகி போச்சு, அதுக்குள்ள அடிச்சிருச்சு. சட்ட மழையை கட்டவிழ்ப்பதும் கடைசி காலத்து ஒன் ஆஃப் த எண்ட் டைம் மெசேஜ். மழையை ஸ்டாப் பண்றதும் ரிலீஸ் பண்றதும் இதெல்லாம் லாஸ்ட் டேஸ். ஸோ காட் உங்களை போய் கனெக்ட் பண்ணுவார். உங்களை போய் கனெக்ட் பண்ணி தான் அங்கேருந்து வேலைகளை செய்கிறார். அப்போ நல்லா பாருங்க, வந்து எதுக்கு நம்ம சொல்ல வந்தோம் பாருங்கப்பா. கட்டாத வீடு, நட்டாத தோட்டம், வெட்டாத துறவு அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க? அப்பவே அவர் ஒரு மேட்டரை சொல்றாரு, என்னன்னா finished work. பழைய ஏற்பாட்டிலே கானான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா finished workன்னு அர்த்தம். நீ போய் கட்ட வேண்டியதில்லை. எகிப்தினா நகரத்தை கட்டினார்கள். எகிப்துன்றது உலகம் ஒன்றை உழைத்து தான் சம்பாதிக்கும். உலகம் ஒன்றை எஃபர்ட் எடுத்து தான் செஞ்சு முடிக்கும். ஆனா கானான் என்பது எகிப்து அல்ல. எகிப்து என்பது வந்து 2 நகரங்களை கட்டினாங்க பார்த்தீங்களா, ராமசேஸ். இதுக்கு தான் வச்சு அடிக்கிறாங்க நகரம் கட்டுறது. ஸோ உலகம் வந்து கஷ்டப்பட்டு ஒன்று செய்யுமா. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு கானான் வாழ்க்கை முடிக்கப்பட்ட வாழ்க்கை. கையை நல்லா தட்டி, எனது அரணே, எனது கோட்டையும். சாரிபாத்துக்கு போ, அங்கே உன்னை போஷிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன். நீ நாளைக்கு ஊருக்கு போற, சாரி நாளைக்கு தான் ஊழியம் ஆரம்பிக்க போற, ஆனா சப்போர்ட்டர் இன்னைக்கே ரெடி பண்ண. நல்லா 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 இப்படி ஒரு சாமி எங்க கிடைக்கும்?
நான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சப்போர்ட்டர் லிஸ்ட், நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறேன், சப்போர்ட்டர்ஸ் லிஸ்ட். நாட் ஓன்லி சப்போர்ட்டர், எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அது இது எல்லாமே. இப்போ என்னன்னா, இந்த லிஸ்ட்டு 30 வருஷம் கழிச்சு நம்ம ஒரு லிஸ்ட்லாம் தயார் பண்ணோம்ல, அவர் ஊழியத்துக்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறார். இவன் எல்லாம் ஜஸ்டின் ஊழியத்துக்கு. எனது அரணே இல்லை, அந்த வரி விட இந்த வரி நல்லா இருக்கும். உறவின் பிறப்பே நீயாவாய், என் உள்ளத்தின் மகிழ்ச்சி. அப்படியே ஒரே மாதிரி பாடக்கூடாது, அந்த உள்ளத்தின் மகிழ்ச்சி அப்படியே தெரியும். என் உள்ளத்தின் மகிழ்ச்சி அப்படியே 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 அப்படியே. ஆமா, கதக்குல ஃபேஸ் வந்து இம்ப்ரெஷன் ரொம்ப முக்கியம். என் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீயாவாய், நீர் இல்லாத நாடெல்லாம் நாளாகுமா. ஐயா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் ஷகர பரபதிர 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 பரபர 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 பரபர. நீங்க மட்டும் அவர் கூட வாழ்ந்துட்டீங்கன்னா, பிசாசு எதை திருடினாலும் அது கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு சீப்பை திருடின மாதிரி தான். சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுமா? கடவுளோடு இணைஞ்சவன் வாழ்க்கை அப்படித்தான். பிசாசு எதை உருவினாலும் அது சீப்பை ஒழிச்சு வச்ச மாதிரி. பரலோகத்தில் சிரிப்பார், பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர். என்னடா சீப்பை போய் ஒழிச்சு வைக்கிறீடா. எனது உறவின் பிறப்பே என் உள்ளத்தின் மகிழ்ச்சி. உங்களை குறித்து அவர் செய்து முடிக்க வேண்டியதை செஞ்சு முடிச்சுவார். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானா, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா. நான் சொல்லி என் ஒய்ஃப்ட்ட, எனக்கு 4 பிள்ளைன்னு கர்த்தர் சொல்லிட்டாருன்னா எனக்கு 4 பிள்ளை பிறக்கும். எனக்கு 5 பிள்ளைன்னு சொல்லிட்டாருன்னா 5 பிள்ளை பிறக்கும். நீ ஏன் ஒத்துழைக்காட்டும் எனக்கு 5 பிள்ளை பிறக்கும். 5 பிள்ளைக்கு நான் அப்பாவா இருப்பேன், நீ 5 பிள்ளைக்கு அம்மாவா இருக்கேன்னு மட்டும் யோசிச்சு. ஏன்னா என்னை குறித்து எழுதப்பட்டவர்கள் என்ன செஞ்சிடும்? நிறைவேறிடும். பிள்ளைக்கு கூட ஒய்ஃபை டிமாண்ட் பண்ண முடியாது சார். எவ்வளவு பெரிய முக்கியமான மேட்ரு. அவன் கூட கடவுளோட இருக்க டிமாண்ட் பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் செல்ல பிள்ளைன்றது. அவருக்கு அவரை சார்ந்திருக்கிற எல்லாருமே செல்ல பிள்ளைகள் தான். நீ அவரை சார்ந்துக்கிட்டீங்கன்னா எந்த மனுஷனும் உங்களை, எந்த சூழ்நிலையும் உங்களை, எந்த பிசாசும் உங்களை த்ரெட்டன் பண்ணவே. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. உறவின் பிறப்பே நீயாவாய், என் உள்ளத்தின் மகிழ்ச்சி. ஐயா ராசா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா. ஐயா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் சம்பரம்பரம். கையை தட்டுங்களே அவருக்கு, கையை தட்டுங்களே, கையை தட்டுங்களே. எத்தனை திரும்ப திரும்ப சொல்றேன், தண்ணில் தானே ஜீவன் உள்ளவர்களாய் நீங்கள் இருங்க. அப்ப அவர் இருக்காருன்னா யாரையும் தூக்கி எறியலாமா? அந்த இடத்துக்கே வரல. அவர் உள்ள இருப்பாருன்னா நீங்க தாழ்ந்துதான் போவீங்க, நீங்க இறங்கிதான் போவீங்க. அதுதான் அவர் உங்க கூட இருக்கிறார்ன்றதுக்கே அடையாளம். ஆனா நீங்க அப்படி இருக்கும் போது சூழ்நிலை திரும்பி வேறுபுறமா இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வேலை நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே இருங்க, செஞ்சிருங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க பொறுப்பே கிடையாது. அதுக்கப்புறம் அவர் செய்ய. அவர மாதிரி இன்னைக்கு காலையில ஒரு வசனம் வாசித்தது. ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள். எபிரேயர் வாசித்துட்டு இருக்கிறோம் 2ஆம் அதிகாரம். ஜீவகாலம் எல்லாம் மனுஷன் ஏன் பிசாசுக்கு அடிமையாகிறான் தெரியுமா? மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குட்பட்டவர்கள். அப்ப அடிமைத்தனம் பிசாசுக்கு ஏன் தெரியுமா மனுஷன் ஆகிறான்னா? மரணத்தை வச்சு பயமுறுத்துறான். ஏய், ஒழுங்கா இதை சாப்பிடு, ஏன் செத்து போயிருவ. ஏய், டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணு. சரிங்க சாமி,
செத்துருவ. இந்த மரணத்தை வச்சேதான் பிசாசு பயமுறுத்தி அடிமையாக்குறான். இன்னைக்கு உலகம் பிசாசுக்கு அடிமை ஏன் தெரியும்? மரணத்துக்கு மரண பயம், மரண பயம், மரண பயம். மரணம்னு ஒண்ணு வச்சு வாசிக்கிறீங்களா? வாசிங்க. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும். அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள். இந்த அடிமையானவன் யாருன்னா மரண பயம்தானா. பிசாசோட ராஜ்யம் சொல்லுங்க பயத்திலே மூவ் ஆகுது. தேவனுடைய ராஜ்யம் லவ்லே மூவ், லவ்லே மூவ். தூரத்தில் ஒரு பாட்டு போட்டு இருந்தாங்களாம். ஸோ காட்ஸ் கிங்டம் வந்து அப்படியே எதுலேயே போயிட்டு இருக்குன்னா லவ்லே தான் போயிட்டு இருக்கு. உறவின் பிறப்பே என் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீயாவா, நீ இல்லாத நாடெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத என் அன்புக்குரியவர்களே, இதுதான் அவரோடு கூட இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. தன்னில் தானே ஜீவனுள்ள வாழ்க்கை, தன்னில் தானே ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை. ஸோ இந்த கூடார பண்டிகை, திரும்ப வரேன் கூடார பண்டிகைக்கு. இந்த பண்டிகையை கொண்டாடணும்னு சொன்னாராம். அப்போ கொண்டாடும் போது கட்டாத வீடு, அங்கே வந்தோமா, கட்டாத வீடு, நட்டாத தோட்டம், வெட்டாத கிணறு, நிரப்பாத களஞ்சியம் எல்லாம் கொடுத்துட்டாரு. கும்முன்னு கட்டாத வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. எல்லாம் பில்டிங், காங்கிரீட் பில்டிங்குள்ள வந்துட்டாங்க. காங்கிரீட் பில்டிங்குள்ள வந்த பிறகு திரும்ப கடவுள் என்ன சொல்றாருன்னா, கூடாரத்துக்கு போ, வருஷத்துல ஒரு 7 நாள் நீ குடும்பத்தோட போய் கூடாரத்தில் உட்காரணும். உட்காந்து 7 நாளும் பண்டிகையை கொண்டாடணும். டான்ஸை போடு, ஆட்டத்தை போடு, எல்லாம் போடு, சந்தோஷமா இரு. ஆனால் 7 நாள் கூடாரத்தில் இருக்கணும். அப்போ பிள்ளைகள்லாம் கேட்குமா, அப்பா எதுக்குப்பா நம்ம இந்த கூடாரத்தில் வந்து இருக்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு சொல்லணும், உங்கள் அப்பாவும் உங்கள் தாத்தா நாங்கள் எல்லாம் இப்படி கூடாரத்தில் தாண்டா வாழ்ந்தோம். ஐயா தட்டு, கூடாரத்தில் தாண்டா வாழ்ந்தோம். இப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த நம்மளைத்தான் எப்பேற்பட்ட உயரத்திற்கு கரங்களை தட்டி ஆமென். உறவின் பிறப்பே நீயாவாய், என் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீயாவாய், நீர் இல்லாத நாடெல்லாம் நாளாகுமா. சிலர் பாருங்களேன், கொஞ்சம் பெரிய ஆளான பிறந்ததுலேருந்தே பெரிய ஆளான மாதிரி வரும். நீங்கள் நான் ப்ரீச் பண்ணுறேன், நான் வந்து பிறந்ததுலேருந்தே ப்ரீச் நினச்சிக்கிட்டு என்ன ஆகுறது? அவன் நினைக்கலாமா? நான் எங்கேயோ தவறி நினைக்கலாம், தப்பு இல்லை, மனுஷன் தவறு. ஆனால் அதே நினைப்பில் என்ன செய்யக்கூடாது? சஸ்டெயின் ஆகக்கூடாது. நம்ம எங்கே கடந்தோம், எப்படி கடந்தோம், நம்மளை எப்படி தூக்கிட்டு வந்தாங்க, எப்படி சரி பண்ணாங்க, இதெல்லாம் மறக்கவே கூடாது. நான் இன்னைக்கு மெசேஜ் கொடுக்குறவனா இருக்கலாம், நான் ஒர்ஷிப் பண்ணுறவனா இருக்கலாம், நான் பாட்டு பாடுறவனா இருக்கலாம். நான் பிறக்கிறப்பவே காபா காபான்லாம் வரல. என் லைஃப் எனக்கு தெரியும். கர்த்தரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். இந்த இடத்துல என்னை நிற்க வச்சு இந்த மைக்கை என் கையில் கொடுத்தாருன்னா கர்த்தருடைய கிருபை. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. எனது ஆற்றலும் நீ ஆவாய், எனது வலிமையும். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆனாலும் 20 ரூபா நோட்டை பார்த்து நீங்க சொல்லணும், ஆமா நீர் இல்லாத நாடல். ஒவ்வொரு 10 ரூபாயும் அவர் அனுமதி இல்லாம, அதாவது லட்சம் எல்லாம் வந்து அவர்கிட்ட கேட்டுட்டு வருது. 50 ரூபா நோட்லாம் கேட்காம வருதா? 5 ரூபா நோட்டு கூட அவரை கேட்டுதான். ஒரு 5 ரூபா நோட்டு கூட அவரை கேட்டுதான் வருது. காத்துல பறந்து வந்தா கூட அந்த காத்த கூட அடிச்சு உன் பக்கம் கொண்டு வர வைக்கிற கர்த்தர் தான். சந்தரந்தர் அந்தர் அந்தி அங்கர பலபதுர பலபதிர பலபதுர 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 களி கூர்ந்து எழும்பி துதியுங்கள் நமது தேவன் நித்திய தேவன். களி கூர்ந்து எழும்பி துதியுங்கள் சதா காலமும் நித்திய தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோ
இந்த கூடார பண்டிகை கொண்டாடும் போது அவன் பழசை நினைச்சு பார்ப்பான். நம்ம எங்க இருந்தோம், நம்மளை எப்படி மாத்திருக்காரு. இந்த அவன் சின்ன பிள்ளை கேட்பான். ஏன்னா அவனுக்கு என்ன நினைச்சிடக்கூடாது, பிறந்ததுலேருந்தே எங்க அப்பன் பெரிய பணக்காரன், பிறந்ததுலேருந்தே எங்க அப்பன் வந்து பெரிய அரசியல்வாதி, எங்க அப்பன் வந்து அப்படிலாம் நினைச்சிடக்கூடாது. உங்க அப்பன் தெருவில் தெரிஞ்சவன், கையை தட்டுங்க, அப்பன் தெருவில் தெரிஞ்சவன் மறந்துடாது. பிள்ளைகளை சொல்லி வளர்க்க வேண்டும். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழிகளே நடத்து. இந்த சட்டை அழுக்கா இருக்கு, வேற சட்டை போடணும் சொன்னா கூட நான் சொல்லுவேன், இந்த சட்டை அழுக்குனவன் சொல்ல ஒரு நாள் நைட் ஏன் கூட தூங்கினா அடுத்த நாள் காலையில் சொல்லுவேன், அப்பா அழுக்கா இருந்தா பரவாயில்லப்பா அப்படின்னா. அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். அழுக்கா இருக்கு அப்படி பழக்கூடாது. அழுக்கா இருந்தாலும் பரவாயில்லப்பா, அடுத்த நாள் வேற என்னமோ சாப்பிட்டுட்டு இருப்பேன் பக்கத்துல சொல்லுவேன். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இது அப்பாவுக்கு சொன்னா பிடிக்குதுன்னு. சிச்சுவேஷன் ஒத்தே வராது டைலாக், சும்மா பக்கத்துல சொல்லப்பா சட்டை அழுக்கா இருந்தா பரவாயில்லப்பாட்ரா. டாலரன்ஸ்ல வளர்க்கணும் பிள்ளைய, டாலரன்ஸ்ல வளர்க்கணும். எவ்வளவு வேணாலும் நீங்க நேசிக்கலாம், ஆனா அவனுக்கு சகிப்புத்தன்மையை நீங்க சொல்லிக் கொடுக்கணும். நம்ம செஞ்ச தப்ப நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, பூத்திடக்கூடாது. ஒருத்தர் சகிப்புத்தன்மை மட்டும் வந்துருச்சுன்னா பரலோகத்தை பூமியில அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டான். அவங்க பாருங்களேன், எங்கனுக்குள்ள நாள் படுத்தானே டக்குன்னு 5 நிமிஷத்துல தூக்கிடுவாங்க. ஏன்னா பெரிய பணக்காரனா இருப்பாங்க, டக்குன்னு ஒரு பாய வச்சு ஒரு ஒரு ட்ரெயின்ல கூட ஓரம் படுத்தாங்க தூங்கிடுவாங்க. ஆனா இங்கிட்டு 4 தலைவாணி அங்கிட்டு 4 தலைவாணி அப்படின்னு படுத்துதான் பழகுனேன்றவனுக்கு அப்படி பழக்கணும்னா தூக்கம் வராது. ஆனா மைண்டு நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம். என் பெட்ரூம்ல ஒரு பெட் இருக்கு, மேல மாடியில் ஒரு பெட் இருக்கு, இந்த சைடில் ஒரு ரூம் இருக்கு, அது ஜேசு ரூமு, அதில் ஒரு பெட் இருக்கு, ஹாலில் தரை இருக்கு. இந்த 3ல எங்க படுத்தாலும் படுத்த 15 நிமிஷத்துல நான் தூங்குறேன். ஹாலில் வெறும் தரையில் படுத்தாலும் கும்புன்னு தூங்கிடுவேன். ஏன்னா இடையில வந்த எதுவும், நான் ஐஸ்வர்யம் பேசுறேன் சார், நான் ப்ராஸ்பரிட்டி பேசுறேன் தான், ஆனா என்னுடைய நிம்மதியும் என்னுடைய சந்தோஷமும் ப்ராஸ்பரிட்டியில கிடையாது. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். ஆமென். பிள்ளையெல்லாம் அப்படி சொல்லி வளர்க்கணும். போயிட்டு நீ பெரிய பாடகன்றா, ஆமா உனக்கெல்லாம் இந்த ஏரியாவே வந்து யாரும் உன்னுடைய அருமை பெருமை தெரியாத வேணாம்லாம் சொல்லி வளரக்கூடாது. அவன்கிட்ட சொல்லணும், டே நீ கீபோர்டே இல்லாமல் இருந்தடா, டே நீ பாட்டே பாட தெரியாமல் இருந்தடா, டே நீ வந்து வாயில வேற வார்த்தைகள் தாண்டா வந்துகிட்டு இருந்துச்சு, நீ கர்த்தரை ஆசீர்வதிச்சு இப்பெல்லாம் கொண்டு வந்திருக்காரு சொல்லும்போது அந்த கூடார பண்டிகை என்பது நன்றி உணர்வு. கை தட்டி ஒரு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கேம்பில் 3 days கேம்ப் எடுப்பேன். ஆக்சுவலாக 7 days நடக்கணும். 3 days கேம்ப் கூடார பண்டிகை வைக்கிறோம். நம்ம முதல் செஷனில் கூடார பண்டிகைனா என்னன்னு நான் சொல்லி தருவேன். வந்தவுடனே 2வது நாள் ஏசி சரியா வேலை பார்க்கல அப்படின்னா, இந்த நாயகன் கமலாசிமார் உள்ள வந்து பேசிட்டு வாயில் வெத்திலே போட்ட மாதிரி சுடுதண்ணி வரல. அவனை உட்கார வச்சு கூடார பண்டிகைனா என்ன அப்படின்னு முதல் செஷன் எடுத்துருவேன்ல, அதோடு ஆஃப் ஆரம்பிதா 3 நாளைக்குள்ள மறுரூபம் ஆயிடுவாங்க. எல்லாம் சொல்லுங்க, கூடார பண்டிகைக்கு வந்தா மறுரூபம் ஆயிடுவீங்க. கூடார பண்டிகைனா என்ன? டாலரன்ஸ். எல்லாம் சொல்லுங்க, டாலரன்ஸ் தேங்க்ஸ் கிவிங் மைண்ட் செட்டோட. அப்படி டாலரன்ஸ் இல்லை, இருக்கட்டும்யா கர்த்தர் அடு. அப்ப கூடார பண்டிகை கொண்டாடுனா மறுரூபம் வந்துருமா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா, எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் நீ சகிச்சு வாழ பழக 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 ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். இப்போ நான் 2ஐயும் கனெக்ட் பண்றேன். கூடார பண்டிகை வந்தா எப்படி மறுரூபம் நடக்கும்னு. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில், இப்போ நேராக புதிய ஏற்பாடுக்கு வந்துருங்க. மறுரூப மலைக்கு கூட்டிட்டு போறார் 3 சீஷர்களையும். இன்னைக்கு நம்ம எல்லாம் மறுரூபமாக போறோம் அப்படின்னு கூட்டிட்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபம் அடைந்தார். ஒரு அழகான வார்த்தை சொல்லுது, எலியா வருகிறான், மோசே வருகிறான், இயேசு நிற்கிறார். ஆமா, பண்டிகை அப்ப அந்த அந்த மலையில கூடும்போது பேதுரு சொல்றான், உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரம் போடுவன்றான். ஏன் கூடாரம் போடுன்றான்? கூடார பண்டிகை நடந்துகிட்டு இருக்கப்ப. சோ கூடார பண்டிகை அப்பதான் மறுரூபம் ஆகுறாரு. அப்ப நல்லா பாருங்க, பஸ்கா பண்டிகை அப்பதான் அடிக்கப்படுறாரு. கையை தட்டு ஒருத்தவருக்கு பஸ்கா பண்டிகை அப்பதான் அடிக்கப்படுறாரு. எல்லாம் டேட்டு, எல்லாம் கணக்கு, எல்லாம் எண்ணிக்கை.
எல்லாம் வந்து டைம் லைன். ஏன் இன்னொரு நாள் அடிக்கப்படலை? கரெக்டாக பஸ்கா பண்டிகை அன்னைக்கு அடிக்க போறாரு. ஏன்னா பஸ்கா பண்டிகை அன்னைக்கு தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே விடுதலை பெற்று சொத்துக்களோடும் நகைகளோடும் ஐஸ்வர்யத்தோடும் ஆரவாரத்தோடும் வெளியே வந்தாங்க. அப்படிதான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த நாளிலே நாமும் எகிப்து தேசத்திலிருந்து உலகத்திலிருந்து விடுதலை பெற்று ஐஸ்வர்யத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் நாம் உலகத்தின் பிடியிலிருந்து விடுதலை ஆகிறோம். அப்ப பஸ்கா பண்டிகை அப்பதான் என்ன வருது? இயேசு அடிக்கப்படுறாரு. எந்த இன்சிடென்ட்? அப்ப மறுரூபமாகிறது ஒரு பெரிய நிகழ்ச்சி. சிலுவையில் இயேசு அறையப்படுற மாதிரி ஒரு மேட்ரு. ஏன்னா சிலுவைக்கு அப்புறம் நடக்க போறத முன்னாடியே காட்டுறாரு. அதாவது மரித்தாலும் பிழைப்பான், இங்கு மறியாமலும் இருப்பான். அதை காட்டுறதுக்கு தான் முன்னாடி இதை பண்றாரு. இதை எந்த டேட்ல வைக்கலாம் போது கூடார பண்டிகைன்றார். ஏன்னா எங்கே நன்றி உணர்வு இருக்கிறதோ, எங்கே பழையதை மனிதன் நினைக்கிறானோ, எங்கே சகல எதிர்மறையான சூழ்நிலை மத்தியிலும் தேவனோடு இணைந்து நன்றி செலுத்துகிறானோ, அந்த துதியும் ஸ்தோத்திரமும் இருக்கிற இடத்திலே மறுரூபம் உண்டாகிறது. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த ஸ்தோத்திரமும் துதியும் பாருங்க, பிளெஸிங் பேஸ்ட்ல இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் துதியும் உறவின் அடிப்படையில் இருக்கணும். சில இந்த 1ஆம் தேதியில் 5ஆம் தேதி வரை பாட்டு பயங்கரமா இருக்கும் பாருங்க. ஆமா, சில நேரம் எங்க அப்பா பாடுற பாட்டு அங்கே எனக்கு மாடிக்கு கேட்கும். அப்பதான் எனக்கு தெரியுது முத வாரமோ அப்படின்னு. ஏன்னா மாசத்தோட வாரத்துல ரொம்ப சந்தோஷமா கிச்சன்ல பாடிட்டு இருப்பாரு. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். ஃபுல்லா என்ன சந்தோஷம்னா எல்லாம் நிரம்பலா இருக்கு. அடுத்து 15ஆம் தேதிக்கு மேல பாட்டு எப்படி மாறுது? முறுமுறுத்தா திரும்பி வருவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். அப்ப இந்த துதி எந்த துதி இது? சொல்லுங்க, ஆசீர்வாதத்தோடு இணைக்கப்பட்ட துதி. இது துதி கிடையாது, இது துதி. இது ஒரு சி கிளாஸ் துதி. எல்லாம் சொல்லுங்க. ஏன்னா ஏன் சார் இதை துதி? இதுவும் இல்லாத மிருகங்கள் உலகத்துல இருக்கு. வாங்கி தின்னு நல்லா தூங்கிட்டு காலை எந்திரிச்சு ஒன்றும் நைட்டு சாப்பிட்ட பிரியாணி செரிக்கலையே. எப்படி செரிக்கும்? ஆமா, ஃபுட் பாய்சன் ஆகாம இருக்கு, அதோட பொழைச்சு போயிரு. 12 மணிக்கு 1 மணிக்கு பிரியாணி திட்டு செரிக்கலன்னு நன்றி சொன்னியா நீ முத? அது டி கிளாஸ். எதுக்கு தின்னுட்டு நன்றி உணர்வு இல்லாம இருக்கு. அதுக்கு சி கிளாஸ் பரவாயில்ல. எதை கிடைச்சா தோத்துறோம், கிடைக்கல கொஞ்சம் ஆத்திரமா இருப்பேன். கிடைச்சா தோத்துருப்பேன், இவன் கொஞ்சம் பரவாயில்ல நல்லவே. இதுக்கப்புறம் ஒருத்தர் இருக்கு, இதுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறான். இதுக்கு அவன் ஆசீர்வாதத்தினால துதிக்க மாட்டான், உறவுல. நீர் இல்லாத நாளெல்லாம் கையை தட்டி நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. துதிக்கிறதுன்றது பிராக்டிஸ் இல்லை சார். துதிக்கிறதுன்றது அது வந்து வாழ்க்கை. நான் சொல்றது புரியுதா? லைஃப் சார், லைஃப். யார்கிட்ட இருந்து திரும்ப துதி வரும்? யார்கிட்ட இருந்து துதி வரும் சொல்லுங்க? எவன் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் டாலரன்ஸ் அவனுக்கு இருந்து டாலரேட் பண்ணி அதை வந்து ஒரு விஷயமாக நினைக்காம இருக்கட்டும்டா, கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரா என்று சொல்லி இறைவனுடைய மடியிலே படுத்திருக்கிற மனநிலையோடு கூட இந்த உலகத்தின் அசௌகரியங்களை மறக்கிறானோ, அவன் வாயிலிருந்து மட்டும்தான் துதி புறப்பட்டு வரும். அவனுக்கு துதியும் உசுரும் ஒண்ணு. மூச்சு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு துதி இருக்கும். ஏன்னா அவனுடைய துதி என்பது ஆசீர்வாதங்களோடு தொடர்புடையதல்ல, அது ஆண்டவரோடு தொடர்புடையது. இந்த துதி முதல் விஷயம். இத்துதியிலிருந்து சகிப்புத்தன்மை வருதா, சகிப்புத்தன்மை துதி வருதா, ரெண்டுமே தான். ஸோ இந்த சகிப்புத்தன்மை இருக்கும்போது எல்லா நேரத்திலும் துதி இருக்கும் பாருங்க. சகிச்சுக்கிட்டே துதிக்கிறது கிடையாது. சகிப்புத்தன்மை நிறைய பேர் நினைக்குமே சகிச்சுக்கணும் சார். இல்லை, சகிப்புத்தன்மைனா எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் ஒரு நேர்மறையானதை பார்ப்பது. அவனுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க சாதாரண போயிட்டே இருக்கும், டக்குன்னு ஒரு லைட்டா காத்தே எல்லா நேரம் மரம் அசைஞ்சு அப்படி மெதுவோடு காத்தடிச்சு ஓரி பாலா சந்துர பல பதிரமன அவன் அறியாமல வரும். ஏன்னா அவன் ஆவி அப்படியே பழகி இருக்கும். ஆமா, சிலருக்கு ஏசி படம், இந்த நாசமா போன ஏசி வந்து 23 குறைய மாட்டேன்னு ஏசியவே திட்டிட்டு இருப்பான். ஏசில இருந்தே முணங்கிட்டு இருப்பாங்க. அவன் வந்து காத்தடிச்சா கூட நீர் இல்லாத நாடெல்லாம் நாளாகுமா போயிட்டே இருக்கான். அப்படியே துதிக்க ஆரம்பிச்சோன்னா மரம்லாம் அவங்களோட சேர்ந்து அப்படியே துதிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே எல்லாமே அவங்களை அப்படியே கிளாப் பண்ண ஆரம்பிக்கும்.
சரி அன்புக்குரியவர்களே, ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, the praising man is a transforming man. துதிக்கிற மனிதன் மறுரூபமாகிக் கொண்டே இருக்கிற மனிதன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். மறுரூப அனுபவமும் கூடார பண்டிகை அனுபவமும் ஒரே நாளிலே நடந்தது. கூடார பண்டிகை நடந்து கொண்டிருந்த போதுதான் இயேசு மறுரூபமானார். அப்ப கூடார பண்டிகை கொண்டாடுறதுக்கு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் கூடிட்டாங்களாம், பூமி மட்டும் கூடலையாம், ஹெவன்ல இருந்து வந்துட்டாங்க விசிட்டர்ஸ். வெளியூர்ல இருக்கவங்க வந்துருங்கப்பா அப்படின்னா மோசே எலியா எல்லாம் வந்துட்டாங்க. ஒரு பண்டிகையை பரலோகமே கொண்டாடுது வருங்க. ஆமா, அத ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் ஒளியுள்ள பரிசுத்தவான்கள் வந்துட்டாங்க. சோ பரலோகமும் பூலோகமும் முழு குடும்பத்திற்கு நாமகரணராய் இயேசு அங்கே நிற்கிறார். கையை தட்டி இயேசு அப்படின்னா பரலோக குடும்பத்தையும் பூமி குடும்பத்தையும் இணைக்கிறவர். அங்க தலைவர் நிக்கிறார், பருவம் பரலோகம் இறங்கிருச்சு, பூமியில 3 பேர் வந்துட்டாங்க, பரலோகத்துல 2 பேர் வந்துட்டாங்க. இது எதுக்கு எடுத்துக்காட்டுனா, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு பரலோகம் பூமியும் இனி வருகிற நாட்கள்ல நல்லா பாருங்க, சாதாரணமாக ஒரே இடத்திலே அவங்க யுனைட் ஆவாங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஒரு தம்பி இப்போ லாஸ்ட் டைம் போன வாரம் வந்திருந்தாப்புல, சாம் நினைக்கிறவர் நேம். அது சொல்கிறான், இந்த ஒவ்வொரு செல்லையும் எலக்ட்ரான் நியூட்ரான் இதெல்லாம் இருக்குது. ஒரு எலக்ட்ரான் நியூட்ரான் ஆப்போசிட் இது வந்து அட்ராக்ட் பண்ணுது, சேம் இது ரிஜெக்ட் பண்ணுது. ஒவ்வொரு செல்லுக்கு வெளியில் எலக்ட்ரான் இருக்குது, அடுத்த செல்லுக்கு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 2 எலக்ட்ரான் தள்ள தானே செய்யணும், ஆனால் ஒரு இடத்துல இருக்குது. எப்படி எல்லாம் எலக்ட்ரானில் அவுட்டர் ஃபுல் எலக்ட்ரான் இருக்குது, உள்ள நியூட்ரானில் இருக்குது. அப்படி அவுட் எலக்ட்ரான் டு எலக்ட்ரான் தள்ளணும், ஏன் தள்ளாமல் இருக்குன்னா அதுக்கடையில் ஒரு 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 அது செல்லா அது மாலிகுல் ஐ டோன்ட் நோ. அவன் நான் அடுத்த வாரம் நான் அதை தெளிவாக அவன்கிட்ட கேட்டு பேசுகிறேன். ஒன்று இருக்கான். அது என்ன செய்யுது, இந்த 2 எலக்ட்ரானை இணைக்குது. அது இல்லாட்டி உங்கள் உடம்பு ஒவ்வொரு செல்லும் தனித்தனியாக போயிடும். அது எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கு, 2ஐயும் இணைக்கிறது. அந்த மாலிகுல் எப்படி இருக்குன்னா சிலுவை மாதிரி இருக்கான். உங்க சரீரத்துக்குள்ளே சிலுவை இருக்கு, கையை தட்டு. அந்த சிலுவை இருக்கிறதுனாலதான் ஒரு சொல்லு இன்னொரு சொல்லு கனெக்ட் ஆகி அப்படியே நிக்குது. அவன் இந்துவா இருந்தாலும், முஸ்லீமா இருந்தாலும், கிறிஸ்தவனா இருந்தாலும், பௌத்தக்காரனா இருந்தாலும், வந்து இஸ்லாமியனா, கடவுளே இல்லைன்றவனா இருந்தாலும் அவனுக்குள்ள சிலுவை. கையை தட்டு. ஆமென். அப்ப சிலுவை அங்க எங்க வருது? இயேசு வந்து மறுரூப மலையில் நிற்கிறார், பரலோகம் பூமியை சேர்ந்துருச்சு. இங்க பாருங்க, இதுதான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற மரியாமல் இருப்பது டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். அது எங்க வருதுன்னா கூடார பண்டிகைக்கு தான் வருது. கூடார பண்டிகை என்பது கடந்த நாட்களை நினைத்து கர்த்தரை துதிப்பது. பழசு என்ன செஞ்சிடுவாங்க, மறந்துடாதீங்க. பழசுக்கு போகணும்னு நான் சொல்லலை, பழசை மறக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். 20 ரூபாயும் 10 ரூபாயும் மறக்கக்கூடாது. ஏனென்றால் ஆடுகளின் பின்பாக, எஃப் மேஜர் கொடுப்பா, ஆடுகளின் பின்பாக அது அவனுக்கு பிடிச்ச. அவன் சொல்லுவான், வந்து தாவீது சொல்றாரு, நான் ஆடுகளின் பின்னாக இருந்தப்ப என்னை கூப்பிட்டீங்கப்பா. ஆடுகளின் பின்பாக அலைந்த என்னை தெரிந்து கொண்டாரே. கையை தட்டி கையை தட்டி. ஆச்சா, அரசனாய் மாற்றி விட்டாரே, அரசனாய் மாற்றி விட்டாரே. ஆடுகளின் சொல்லுங்க பின்பாக அலைந்த என்னை தெரிந்து கொண்டாரே. நிறைய சத்தியம் நம்ம கேட்கிறோம், ஆனா சத்தியம் பிராக்டிஸ்குள்ள வரும்போதுதான் மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள வருது. So praising is a practicing of the truth. Super. What is praising சொல்லுங்க? Practicing the truth is praising. நீங்க பெற்ற வெளிப்பாட்டை செயல்படுத்தும் போது மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள வருது. அந்த செயல்படுத்துவது என்னவென்றால், துதிப்பதற்கு என்னை தெரிந்து கொண்டாரே, தம் துதிகள் சொல்ல
என்னை பிரித்தெடுத்தாரே.